இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசர் சேனல். திரும்ப நம்மளுடைய சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நேற்று கொஞ்சம் வெளியில் வேலை இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல, கோச்சுக்காதீங்க. சரி, அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்மளுடைய கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன கணிப்பில் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம். 24/12/2024 ஸ்ரீசக்தி SS 447 இதுக்குரிய கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட் என்னென்னா 651க்கு 251 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய இது நம்மளுக்கு இந்த ஒரு 4 நாட்களாக என்ன வரப்போகுது என்ன அப்படிங்கிறது இருக்குது. இதில் எப்படி வரப்போகுது என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி டார்கெட்டாக நம்ம எடுக்க போகிறோம். சரி நண்பர்களே, இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது, என்ன நம்பர் வரப்போகுது, கம்மியான நம்பராகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6க்கு 2 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்குது. 6க்கு 2, 5க்கு 5, 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 51ங்கிறது இப்படியே நம்மளுக்கு இன்றைக்கி எந்த மாதிரி இறங்கும் அப்படிங்கிறத கணக்கில் வச்சு பார்த்தா இன்றைக்கும் கொஞ்சம் அதே மாதிரி டபுள்ஸ் வரத்துக்கோ அது மாதிரி கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆனாலும் அது எந்தளவுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன ஒரு முக்கியமான நம்பராக ஒரே ஒரு நம்பர் அப்படிங்கும்போது இந்த 251க்கு இன்றைக்கி டபுள்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி என் கணக்கில் வருது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு டபுள்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல 2க்கு 6, 5க்கு 3, 1க்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான செட்டாக 633 அப்படி சொல்லிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஒரு முக்கியமான கணக்காக நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு போன மாதத்துலேயும் இந்த 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 பர்டிகுலராக நான் இந்த 2 தேதியை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மட்டும் நான் கொஞ்சம் முக்கியமான விஷயமாக உங்கள்கிட்ட சொல்லலான் இருக்கேன். இதுலேயும் அன்னைக்கு அந்த ரிசல்ட்டே பாஸ் ஆகிருக்கு, இதுலேயும் அந்த அன்னைக்கு ரிசல்ட்டே பாஸ் ஆகிருக்கு. இதுக்கும் ஒரு சொல்லப்போனால் உதாரணத்துக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு இந்த வர 4Dயில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தா 0க்கு 9, 2க்கு 2, 8க்கு 8, 7க்கு 7 அப்படின்னு சொல்லுது. இதில் என்ன மாற்றம், இதில் என்ன இருக்குது அப்படின்னா டி போர்டில் 0க்கு 9 அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம நேற்று வந்த இந்த 3251க்கும் இந்த 6651க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இல்லை. இதில் டி போர்டு மட்டும் மாற்றம், இதில் பார்த்தீங்கன்னா டி போர்டும் ஏ போர்டும் மாற்றம். மற்றபடி பிசி அப்படியே டேரெக்டாக இறங்கிடுச்சு, டேரெக்டாக இந்த இடத்துல இறங்கிடுச்சு. சரி, இப்போ இதே மாதிரி வந்தால் கணக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் நேற்று வந்த ரிசல்ட்டு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு கடைசியாக இந்த 287க்கும் 287க்கும் வந்த நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா 8503 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு கணக்கு. அப்படிங்கும்போது என்ன இன்றைக்கி வரலாம், என் கணக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2க்கு 5, ஓகேங்களா, 8க்கு 0 அப்படிங்கும்போது நான் இதை நோட் பண்ணிக்கிறேன். அதாவது 8க்கு 0, 7க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்த நம்பர் என்னமோ பி போர்டில் 5. எங்கே இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டில் 5 வந்திருக்கு, இது சி போர்டில். ஓகே, அப்படிங்கும்போது 2க்கு 5, அப்போ 5க்கு இங்கே 8க்கு 0னா இங்கே 5க்கு என்ன, இங்கே 7க்கு 3னா இங்கே 1க்கு என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னு கணக்கு வச்சா எனக்கு 2 செட்டு, ஒரு முக்கியமான செட்டாக 2 செட்டு என் கணக்கில் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
577 633 அவ்வளோதான். இந்த 2 செட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக வருது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நான் நிறையா செட்டு கொடுக்க போகிறது கிடையாது. நம்மளை ஒரே செட்டு அதில் கூட வின்னிங்கை முடித்து தள்ளிடணுன்னு பார்த்துட்ருக்கேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இன்னொரு கிளாஸ் ஆகிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். திரும்பவும் சுருக்கமாகவே முடிச்சிடுவோம், வேறு ஒன்றும் ரொம்ப வளவலம்லாம் வேணாம். இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு இங்கே 651, இங்கே 251. சரி, 65125. ஒரு நாள் இங்கே எடுத்தால் இன்னொரு நாள் இங்கே எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட. சரி, அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்தா, 6க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியில் 51க்கு 49, ஏ போர்டில் 6க்கு 9 அப்படின்னா 2க்கு என்னது அப்படின்னு பார்த்தா, இதில் அப்படி கணக்கு வரும்போது எனக்கு இன்னொரு செட்டாக என் கணக்கில் வர ஒரே ஒரு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 549 வரலாம். 2க்கு 5, 5க்கு 4, 1க்கு 9 அப்படி சொல்லிட்டு 549ன்னு வரலாம். இதுதான் நண்பர்களே என்னோட கணிப்பு. சரி, இப்போ நான் நேராக ஆல் போர்டுக்கு வந்துடுறேன். ஆல் போர்டு என்ன வகை வரலாம்? ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக 7க்கும் 3க்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நான் பிசியில் என்ன கொடுக்க போகிறேன், பிசியில் என்ன வரும்? பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கொடுக்க போகிறது கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், 33, 77, 49 இவ்வளோ தான் நான் கொடுக்க போகிறேன். 33, 77, 49 உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்பரு 33, 77, 49 அவ்வளோதான். சரி, சப்போஸ் இந்த 33 வராமல் 22 கூட வரலாம். அதையும் உங்கள் கணக்கில் வச்சுங்க. 5க்கு 2, 1க்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இவ்வளோ தான். சரி, ஏபியில் என்ன மேட்ரு? ஏபியில் என்ன வரும்? ஏபி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபியில் நான் சொன்ன மாதிரி 63, 57, 54. இதுக்கு அடுத்தது 26. இதுதான் ஏபி. அவ்வளோதான். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரி, நான் பாக்ஸ்னு ஒன்று ட்ரை பண்ணுறேன், நீ பாக்ஸே கொடுக்க மாட்டேங்கிற, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, பாக்ஸில் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன தெரியுமா? 222. 5க்கு 2, சரி 2க்கு 5, 5க்கு 2, 1க்கு 2. 222. இன்றைக்கி ட்ரிபிள்ஸ் கொஞ்சம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. மறக்காமல் உங்கள் கணக்கில் இதை வச்சுங்க. ஓகேவா? 222 நீங்கள் தாராளமாக கண்ணை மூட்டி இன்றைக்கி வைக்கலாம். என்னோடய கணக்கில் வருது. சரி, இதையும் தாண்டினால், சரி இதெல்லாம் நம்ம மூளைக்கு ஏற்றது தான். சரி, இதெல்லாம் தாண்டி அவன் ஏதாச்சும் ஒரு ஆப் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் இந்த இடத்துல இந்த பிசியில் இவன் 51, 251 ரிசல்ட், அந்த 51க்கு ப்ளஸ்ன்னு போட்டு 61 கூட வைக்கலாம். இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2க்கு 2 சொல்லிட்டு 261ன்னு வச்சாலும் வைக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் என் கணக்கில் எதுவுமே வரல. அதே மாதிரி நான் இந்த இடத்துல மேலே எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பார்த்துருக்கேன், ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 261 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படின்னா 970 அப்படின்னு ஒரு கணக்கு வருது. இது மாதிரி இப்படியே கணக்கு எடுத்துக்கிட்டே போனோன்னா கடைசியில் அது பெரிய ராசில் தான் போய் முடியும். நான் இது ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இதையும் உங்கள் கணக்கில் வந்தால் 251, 6க்கு 7 அப்படிங்கும்போது 5க்கு 6, 960ன்னு கணக்கு வருது. ஆனால் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? இதுதான் நான் கொடுக்குறது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். வேறு எங்கேயும் இவன் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே நாள் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, நம்மளுக்கு 425 அப்படி 245 பரட்டி அடித்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 427 இருக்குது போன மாதத்தில். அதே மாதிரி இங்கே 247 இருக்குது. அப்படியே பரட்டி அடிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 561, இங்கே 681 அப்படிங்கும்போது ரொம்ப சிமிலராக ரிசல்ட் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி ஓரளவுக்கு எல்லாம் செக் பண்ணி பார்த்துருக்கேன். உங்கள் கணக்கில் இது வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே இந்த ஆட்டங்கள் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம கொடுக்குற வீடியோஸுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஒரு சில காரணங்களால் என்னால் வீடியோ போட முடியல. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாளைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை. நம்மளுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். 4D அண்ட் சி போர்டுக்கு அடுத்த சேனல் நம்ம கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனல் ஒன்லி ஃபார் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 4D அண்டு 3D சி போர்டு, அவ்வளோதான். சரிங்களா? நன்றி, வணக்கம்.